ஒரு ராசியில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து அதுக்கு வந்து மேட்ச் ஆகும். இப்போ குரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நன்மையை பண்ணும் அப்படின்னு தெரியும். ஆனால் அதுவே வந்து கெடுதலும் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? குருவுக்கும் புதனுக்குமே அவ்வளோ காம்பினேஷன் வந்து கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே பகை கிரகங்கள் தான். இன்ஃபேக்ட் அதாவது பார்க்குறதுக்கு சாதுவாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் வந்து சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதையும் வந்து விட மாட்டாங்க. அந்த ஃபயர் வந்து எட்டி பார்க்கும். அந்த மேஷம் வந்து அவங்கள வந்து இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் உள்ளே இருந்து. ரிஷபத்தில் வந்து இப்போது செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிஷபம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம், ஒரு அழகுணர்ச்சி, ஒரு லக்ஸுரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ மூவியில் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து விக்ரமை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். இப்போ மிதுனத்தில் வந்து சனி கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மிதுனம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து பண்ண சொல்லி ஒரு ஏர்ஜ் இருக்கும். பட் சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக அந்த ஒரு இது வந்து அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோ அம்பிகா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம மக்களுக்காக. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து ஜோதிடத்தில் ஓரளவுக்கு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. இப்போ அவங்களோட ஜாதகத்தை எடுத்து வச்சே எனக்கு இந்த கட்டத்தில் இந்த கிரகம் இருக்குது, இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து கிரகங்கள் தான் காரணம். அப்படி இருக்கிறப்போ ஒரு கிரகம் வந்து நல்லதும் பண்ணுது, அதே சமயத்தில் கெட்டதுமே பண்ணுது. அது எதனால் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஆஸ்ட்ராலஜிஸ்ட் மட்டும்தான் வந்து அந்த கிரகம் வந்து எந்த தன்மையில் வந்து அந்த ஜாதகக்காரருக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஜாதக கட்டத்தில் வந்து ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நல்ல கிரகம் அப்படின்னும் இருக்குது, தீய கிரகங்களும் இருக்குது. இப்போ குரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நன்மையை பண்ணும் அப்படின்னு தெரியும். ஆனால் அதுவே வந்து கெடுதலும் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து பேச இருக்கோம் மேம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ ராசியில் கிரகம் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணும், உங்களோட கருத்து? சுகன்யா, அழகாக வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க. இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ராசியில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி அப்படிங்கிற ஒரு ராசியில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து அதுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ அவங்களோட ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிறதுல வந்து ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு கட்டத்தோடு வந்து கண்டிப்பாக வந்து சிங்க் ஆகிருக்கும் அப்படின்னா அதை பார்த்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன், என்னோடய கேரக்டர் இப்படி தான் இருக்குது, மேபி வந்து ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோடய சைல்ட்ஹுட் இப்படி இருந்துச்சு, நான் இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக. இப்போ என்னன்னா ராசியை வச்சு சொல்லுவாங்க இவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது எல்லாருக்குமே மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரி, அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கும், அதெல்லாமே வந்து மாறுபடும். இப்போ வந்து ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் இந்த பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா கரெக்டாக அது நடக்கும். அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து மேஷத்தில் வந்து சந்திர கிரகம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மேஷம் சந்திரன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் சந்திரன் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க மேச ராசியாக தான் இருப்பாங்க. பிகாஸ் வந்து சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கோ அதுதான் வந்து அவங்களோட ராசி பாவமாக எடுத்துக்குவோம். இதில் வந்து ராசி அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துக்க முடியும். லக்னம் வந்து எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகட்டும். பட் மேஷம் அப்படின்னு இருந்து அங்கே சந்திரன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதாவது காலபுருஷனோட ஃபஸ்ட்டு ஹவுஸில் ஃபஸ்ட்டு ஒரு அழகான ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா மேஷம் அப்படின்னா வந்து சூரியனோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். மேஷம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் கான்ட்ரரியாக வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து எப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப அமைதியாக அந்த மாதிரி ஒரு அழகான கிரகம். ஆனால் வந்து இந்த சந்திரனையுமே நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா வளர்பிறையாக இருக்கா தேய்பிறையாக இருக்கா, அதாவது சந்திரன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்க்குறப்போ பலன்கள் கண்டிப்பாக மாறும். இங்கே வந்து நம்ம அது வரைக்கும்லாம் போக தேவையில்லை. மேஷத்தில் வந்து சந்திரன் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க,
பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து உஷ்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒரு ஆக்ரோஷம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அதாவது பார்க்குறதுக்கு சாதுவாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் வந்து சண்டை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதையும் வந்து விட மாட்டாங்க. அந்த ஃபயர் வந்து எட்டி பார்க்கும். அந்த மேஷம் வந்து அவங்கள வந்து இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் உள்ளே இருந்து. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட பார்க்கலாம். அமைதியாக இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. பட் ஒரு சண்டை அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. அதே மாதிரி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த டோனில் இருக்காங்க, மிட் டோனில் இருக்காங்க, இல்லை வந்து நல்ல ஃபேர் டோனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்ல உருண்ட முகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேசும் கண்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களோட பாவனைகள்லாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட்டீஸாக இருப்பாங்க இவங்க. ஃபுட்டீஸ் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் போனால் இது வந்து நல்லா இருக்கும், ப்ளஸ் எனக்கு வந்து நான் இந்த பர்டிகுலராக இந்த பிராண்டில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வந்து எப்படியா இருந்தாலுமே வந்து ஃபுட்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் லவர்ஸ், மவுண்டெயின் போகிறது ரொம்ப பிடிக்கும். ரிவரை போய் உட்காந்து அதை வந்து பார்த்துட்டு அவங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அமைதியும் கிடைக்கும் அதனால். ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து இருக்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், என்னடா இவன் வந்து ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுவோம், அவங்க வந்து நான் மவுண்டெயின்ஸுக்கு தான் வருவேன், நான் வந்து ரிவர் ஏரியாஸ்க்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷாப்பிங் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மேசத்தில் வந்து சந்திரன் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் லவர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக கேட்பாங்க, சொல்கிற விஷயங்களை வந்து அமைதியாக கேட்டுட்டு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒன்லி திங் ஒரு சண்டை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து இவங்க விட மாட்டாங்க. பிகாஸ் அந்த இருக்கிற பாவம் வந்து சூரியனோடது உச்சமாகிற பாவம் அப்படிங்கிறதுனால அது வந்து அப்பப்போ வேலையை காட்டும். வளர்பிறை சந்திரனாக இருந்து மேஷத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி அபாரமாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து வந்து அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டாக கிடச்சிச்சினாலும் கூட வந்து ஆனால் கிடச்சிரும். தேய்பிறை சந்திரன் ரொம்ப அமாவாசையை நெருங்குற சந்திரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதோட இது காட்டும். பட் வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ சந்திரன் இருக்கு அப்படின்னாவே அது வந்து வளர்ப்பிறையில வந்து ஒரு மாதிரி இருக்கும், தேய்பிறையில டெஃபினட்டா இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பிறை அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா அமாவாசையிலேருந்து ஒரு 5 திதி வந்து கடந்தரணும். அப்போ தான் வந்து சந்திரனுக்கு வந்து அந்த ஒளி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பிறையை பார்த்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து இம்மீடியட்டாக வந்து அமாவாசை முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு வந்து வளர்ப்பிறை சந்திரன், அது வளர்ப்பிறை சந்திரன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒளி கிடைக்குதா அப்படிங்கிறத வச்சு தான் வந்து சந்திரன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை முடிஞ்சு ரொம்ப இருட்டாக இருக்குது, அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்சிருச்சு, அது வந்து தேய்பிறை சந்திரனும் எடுத்துக்க தேவையில்லை. பௌர்ணமி முடிஞ்சதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பிறை வரைக்குமே வந்து லைட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளர்ப்பிறையாக எடுத்துக்கலாம். வளர்ப்பிறை சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறதே வந்து சிறப்பு தாங்க. பொதுவாகவே நான் சொல்கிறேன், இது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ வந்து வளர்ப்பிறை சந்திரனில், அதுவும் பௌர்ணமியை நெருங்குற வளர்ப்பிறை சந்திரனில் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா அது நல்ல யோகம்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் சொல்லும் பொழுது இப்போ வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ லக்னம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் இந்த பலன் வந்து சேமாக தான் இருக்குமா? கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சந்திரன் இருக்குது அப்படின்னா அது மேஷ ராசியாகவே எடுத்துக்கலாம். மேஷ ராசிக்காரங்களே வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அது லக்னத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும். பட் ராசி அப்படிங்கிறப்ப வந்து ஒரு 50% 60% வந்து அவங்களுக்கு இது கண்டிப்பாக மேட்ச் ஆகுங்க. ஸோ அடுத்தா வந்து ரிஷபத்தில் வந்து இப்போது செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்? இதுவுமே ஒரு நல்ல காம்போ தான். ஆக்சுவலாக ரிஷபராசி அப்படிங்கிறது வந்து செகண்ட் பிளேஸ், காலபுருஷனுக்கு வந்து 2வது வீடு. ரிஷபம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனோட வீடு. சுக்கிரனுக்கு வந்து 2 வீடுகள் இருக்குது, ரிஷபம் துலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வீடு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம். சுக்கிரனோட செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இது, அது பிருகுமங்கல யோகம்னே சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் அப்படி ஒரு பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ வந்து நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன் தான். கிரக சேர்க்கையெல்லாம் இல்லாமல் இப்போ தனியாக வந்து ஒரு ரிஷப வீட்டில் வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிஷபம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம், ஒரு அழகுணர்ச்சி, ஒரு லக்ஸுரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் அப்படின்னு கேட்டாவே வந்து ஒரு மங்களகரமான திங்ஸ் எல்லாம் வரும். அதை மீறியும் வந்து இட்ஸ் அ ஃபியர்ஸ்ஃபுல், ஒரு ஃபோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செவ்வாயே சொல்லலாம்.
அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாவே வந்து செவ்வாய் தான். ஸோ இந்த அழகும் இந்த செவ்வாயும் சேர்றப்போ வந்து அவங்களோட ஃபிசிக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து தோற்றப்பொழிவோடு இருப்பாங்க. ரொம்ப தோற்றப்பொழிவு அப்படிங்கிறத விட வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபிசிக்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கல்யாண மண்டபமோ இல்லை ஏதோ ஒரு காமன் பிளேஸில் அவங்க போனாங்கன்னாவே ஒரு மாதிரி எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு இதில் இருப்பாங்க, ஒரு ஃபிசிக்கில் இருப்பாங்க. இந்த மிஸ்டர் வேர்ல்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க, ஒரு பாய்ஸ் வந்து போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஐ மூவியில் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து விக்ரமை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். இவங்களை வந்து ஈஸியாக யாரும் மறக்க மாட்டாங்க. இந்த காம்பினேஷனில் இருக்காங்க அப்படின்னா இவங்க வெளியில் போகிறப்ப கூட வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, ஓ நீங்கள் தானா அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து ஒரு ரிமெம்பரன்ஸில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% திருப்திகரமாக இருக்காது இந்த காம்பினேஷனில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த செவ்வாயோட இது வந்து அந்த டாமினேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஈகோ கிளாஷஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குல்ல, அழகு இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ஐமா ஒரு மேக்னெட்டிக் ஃபிகர் அப்படிங்கிறப்பெல்லாம் இருக்கிறப்போ பேசிக்காக அது இருக்கிற இடத்துல வந்து அந்த ஈகோவுமே இருக்கும். ஸோ அந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து இது அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துறது கிடையாது 100% அப்படின்னா சொல்லவே முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சொத்து சுகம் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இவங்களே சம்பாரித்து வீடு வாங்குகிற யோகம் இருக்குது. பிற்பகுதி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாவே வந்து டில் மை காலேஜ் லைஃப், டில் மை கேரியர் அப்படிங்கிற ஒரு மாதிரியா இருக்கும், ஆஃப்டர் மை மேரேஜ் லைஃபுங்கிற ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ இவங்களோட வந்து பின்னாடி வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இவங்களுக்கு வேணுங்கிற வந்து ஏன்னா செவ்வாய் வந்து பேசிக்காகவே வந்து இந்த லேண்டு சம்மந்தமான விஷயங்களை எல்லாம் நல்லா ஃபேவர் பண்ணும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் நல்ல கார் வாங்குறதோ இல்லை அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி வந்து எனக்குன்னு ஒரு ஆசைப்பட்டு நான் இந்த வெஹிக்கிள் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் திங்ஸ் ஒரு மனுஷனுக்கு வந்து என்னென்னலாம் வந்து இருக்குமோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும். பட் இவங்களோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி மெமரியில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு ராசியிலுமே வந்து ஒரு ஒரு கிரகம் இருக்கும்போது என்ன மாதிரியான தன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து இப்போ மிதுனத்தில் வந்து சனி கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும்? இது மிதுனம் சனி அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷனே நீங்கள் கேட்குறதே வந்து ரொம்ப வந்து பியூட்டிஃபுல் காம்பினேஷன். மிதுனம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 3வது வீடு, காலபுருஷனுக்கு வந்து 3வது வீடு. மிதுனம் அப்படிங்கிறது வந்து புதனோட ராசி. நல்ல வந்து மிதுனம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மெமரியாக இருக்கும் அவங்களோடது. வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராஸ்பிங் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு படிக்கிறாங்க படிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் மற்ற கிரகங்களோட காம்பினேஷன் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். பட் இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அறிவு, சொன்ன முன்னாடி என்னடா கற்பூர புத்தி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களையும் கன்னி ராசிக்காரங்களையுமே அப்படி சொல்லலாம். இதில் சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்ட்டு, யோசிக்கிறதுலேருந்து எல்லாமே ஃபாஸ்ட்டு. பட் சனியை யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், மந்தன், கொஞ்சம் வந்து எதையுமே யோசிக்காமல் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் வந்து இப்போ என்ன இவ்வளோ அவசரமாக இந்த விஷயத்த முடிச்சாதான் இருக்கா, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயல்பு பேசிக்காகவே இருக்கும். சனி வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோனஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அது ஸ்லோனஸ்ன்னு சொல்ல முடியாது, நிதானம், பக்குவம், பொறுமை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேஷன்ஸோடு இருப்பாங்க சனி இருக்கிறவங்க. ஸோ இது வந்து இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து பண்ண சொல்லி ஒரு ஏர்ஜ் இருக்கும். பட் சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக அந்த ஒரு இது வந்து அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வெளியில் சொல்கிறப்போ யாராவது சொல்கிறப்ப வந்து இம்மிடியேட்டாக நான் இதை ப்ராசஸ் பண்ணணும், இந்த மொமெண்ட்டே நான் ப்ராசஸ் பண்ணணும். ஒரு சிலர்லாம் வந்து லாஸ்ட் டேட் இருந்தால் லாஸ்ட் டேட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் கரெக்டு, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் வந்து இவங்க வந்து இல்லை இது வந்து நான் முன்னாடியே முடிச்சிடணும். ஆனால் வந்து சனி வந்து அதை விடவே விடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுக்கும் வந்து அந்த யோசிக்கிற தன்மையே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு இது வந்து சொல்யூஷனுக்கு வந்து ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் சனி வந்து அதில் வந்து கொஞ்சம் மந்தம் பண்ணும், கொஞ்சம் வந்து யோசிக்க விடாமல் பண்ணும். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்கனால வந்து ஒரு காரியத்தை வந்து ஆரம்பிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலான்னு இந்த நியூ இயர்க்கெல்லாம் வந்து ரெசல்யூஷன் போடுவாங்க பாருங்கள். அதாவது ஜான்வரி 1 வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3rd வீக்கே ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க, புது டைரி வாங்குவாங்க. மிதுனம்க்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்ல வந்து ஆர்ட்ஃபுல்லாக வந்து கலர் பென்சில்ஸ் வாங்குறதும் கலர்ஸ் வாங்குறதும் அதே மாதிரி வந்து அழகழகாக வந்து பிளானர் புக்ஸ் வாங்குறதெல்லாம் வந்து மிதுனம் சூப்பராக பண்ணும். அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து மேக் பண்ணுறோம், நான் பாரு இந்த ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன்,
ஜான்வரி 1லேருந்து வந்து நான் இந்த ஜிம்முக்கு வந்து போகிறேன். நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் முன்னாடியே கொடுத்துருவேன். நான் டெஃபினட்டாக போயிட்டு இந்த வாட்டி வந்து ஒரு 10 கேஜிஸ் என்னோடய மசில்ஸ் எல்லாம் எப்படி பில்ட் பண்ணுறப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி எடுக்கும். இன்னொருத்தங்க என்ன நினைப்பாங்க, நான் நிறைய மூவிஸ் பார்த்துட்டேன், என்னோட டைம் எல்லாம் மூவிஸ் பார்க்குறதுக்கும் அதுக்கும் இதுக்குன்னு போயிடுச்சு. இந்த வாட்டி நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து மந்த்லி ஒரு மூவி தான். ஹோட்டலுக்குமே அதே மாதிரி நோ ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோம் ஃபுட்டு தான். சூப்பராக வந்து வீட்டில் என்னோட ஹெல்த்தியாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக எழுதுவாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இவங்கள பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க ரெசல்யூஷனே போடாமல் அவங்க வந்து ஆயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படியே ஆகும். 1ஆம் தேதி வரும், 2ஆம் தேதி வரும், அப்படியே ஒரு 1 வீக் போகும், 2 வீக்ஸ் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஜான்வரியில் நினைப்பாங்க, என்ன போய் நம்ம மாறணும், ஒன்றும் கிடையாது, இதனால் என்ன, எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க, நம்ம இதை போட்டு வச்சுட்டு மட்டும் என்ன பார்த்துக்கலாம், தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் தே வில் கோ பேக். இதில் வந்து அவங்களுக்கு வந்து மைண்டும் அவங்களோட ப்ராசஸிங் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிங்க் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் டெஃபினட்டாக. பட் வந்து அதுக்கான கிரகநிலைகளை பார்க்குறப்ப தான் வந்து இனி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இது வந்து கொஞ்சம் லேகிங்னஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து என்ன ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் இப்படி தான், எந்த ஏஜாக இருந்தாலுமே பர்டிகுலராக வந்து இந்த மிதுன ராசி அப்படிங்கிற ஒரு இடத்துல சனி மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி சுபகிரகங்களோட பார்வை, சனிக்கு வந்து குரு பார்வை கிடைக்குது, இல்லை வந்து அது சனி இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இதில் நிற்கிது அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் மாறும். பட் பேசிக் அப்படின்னா இந்த ஒரு இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்ததாக வந்து இப்போது எல்லா விஷயங்களுமே வந்து கிரகங்கள் சார்ந்து தான் இருக்குது. ஸோ நம்ம சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதோ அதுபடி தான் நடக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்த உடனே இப்போ நம்ம பேசுகிற மாதிரி விஷயங்கள் அவங்க ஜாதக கட்டத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆமாம் எனக்கு இப்படி தான் இருக்குது, நானும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ மிதுன ராசியில் வந்து குரு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? மிதுனம் அப்படிங்கிறது அகெயின் பார்த்திங்கன்னா புதன், குருவுக்கும் புதனுக்குமே அவ்வளோ காம்பினேஷன் வந்து கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே பகை கிரகங்கள் தான் இன்ஃபேக்ட். ஆனால் குரு வந்து பார்த்திங்கன்னா எந்த பாவத்தில் இருந்தாலுமே வந்து மற்ற கிரகங்கள் பாவ கிரகங்கள் மாதிரி வந்து கெட்டதை கொடுப்பாரு அப்படின்லாம் வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டார். குருவோட நேச்சர் என்னங்க, பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் இருக்கும். குரு அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல வந்து டிசிப்ளின்டாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தை வந்து கரெக்டாக, அன்லைக் சனி மாதிரி இல்லாமல் குரு வந்து அந்த பிளானிங்கில் வந்து கிளியராக இருக்கும். அதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க, இந்த ரெசல்யூஷனே வந்து குரு இருக்கிறவங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து எல்லாத்துக்கு முன்னாடியுமே வந்து என்னோட பர்சனாலிட்டி இது தான், நான் வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வந்து முன்னுதாரணமாக இருக்கிறவங்க வந்து குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். புதன் வந்து அறிவு, இது வந்து ஒரு பர்சனாலிட்டிக்கு வந்து ஒரு நல்ல கிரகம் அப்படிங்கிறதுனால இட்ஸ் அ குட் காம்பினேஷன் ஆக்சுவலாக. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா 31st அன்னைக்கு முடிக்கிற ப்ராஜெக்டை வந்து இவங்க வந்து 30th அன்னைக்கே முடிச்சு எல்லாம் வந்து ப்ரெசன்டேஷனுக்கெல்லாம் வந்து ரெடியாக இருப்பாங்க. அது வந்து அவங்களோட எக்ஸிக்யூஷனில் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட அந்த நிதானம் கொஞ்சம் இருக்கும். குரு அப்படிங்கிறது வந்து அன்லைக் மற்ற பாவ கிரகங்கள் மாதிரி வந்து ஒரு மாதிரி வெளியில் உள்ள அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒன்றும் இருக்காது. நான் எப்படியோ ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. கொஞ்சம் அறிவும் இருக்கிறதுனால, மிதுனத்துக்கான வந்து அறிவும் இருக்கிறதுனால போத் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலேஜ் அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போ எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இப்போ சிம்ம ராசியில் வந்து புதன் அந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்? சிம்மம் புதன், இது வந்து சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட இடத்துல, புதன் வந்து பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த கிரகம். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து தன்னோட அறிவாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து சிம்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லாக அப்படியே வந்து சூரியனோட ஒரு ஆக்ரோஷமான வீட்டில் வந்து புதன் இருக்குது அப்படின்னா வந்து அந்த அறிவு வந்து பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. இந்த பர்சனாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேகிங்னஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும், சிம்மம் புதன் அப்படிங்கிறது வந்து. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தோட ஆக்ரோஷம் காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது அறிவே இருந்துச்சுனாலும் வந்து வச்சுக்கோங்களேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும்,
நான் தான் வந்து இங்கே எல்லாம் எனக்கு நான் என்ன சொல்கிறேனோ அது வந்து இன்னொருத்தவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்து இல்லை இதை வந்து இந்த விஷயத்தை அப்படி பண்ணலாம். ஒரு டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்மம் புதன் இருக்கிற ஒரு பர்சன் இருக்காங்க, இன்னொரு பர்சன் வந்து ஒரு காம்பினேஷனில் இருக்கவங்க இருக்காங்க, இல்லை இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வருவாங்க. அவங்க கேட்டுப்பாங்க. அந்த மொமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபைனல் அந்த ப்ரெசன்டேஷன்னு வரும் பாருங்க. ப்ரெசன்டேஷன் அப்படின்னு வர்றப்போ வந்து இவங்க என்ன வந்து சொன்னாங்களோ அதை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இவங்களை வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம், இவங்களை வந்து நம்ம கொஞ்சம் கேட்போம். இங்கே வந்து அந்த டாமினேஷனும் இருக்கும், அந்த என்ன சொல்கிறதுன்னா அறிவும் இருக்கும். புரிஞ்சதா உங்களுக்கு? ரெண்டும் இருக்கிறப்ப வந்து எனக்கு தானே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து நான் சொல்கிறத நீங்கள்லாம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எப்போவுமே ஒரு ஆஃபீஸில் இந்த மாதிரியான ஒரு பர்சன் இருப்பாங்க. அதாவது நான் வந்து என்ன சொன்னாலும் எல்லாரும் சொல்கிறத கேட்டுப்பாங்க, ஃபைனல் எக்ஸிக்யூஷன்னு வர்றப்போ நான் என்ன சொல்கிறனோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மற்ற அந்த டீம் மெம்பர்ஸையே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க, பேசி கொண்டு வந்துடுவாங்க, இவங்களோட ஆக்ஷன்ஸ்னால கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி இவரே எத்தனையும் பண்ணுறாரு, இல்லை நம்ம என்ன இவர் கூட போயிட்டு ஆமா சாமி போட்டுட்டு உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு குரூப் இருப்பாங்க இங்கே. இப்போ வந்து சிம்மத்துல புதன் இருந்துச்சுன்னா இந்த பலன் சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ வந்து புதன் அப்படிங்கும் போது அதோட பலன்கள் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னா, இப்போ சிம்மத்துல சூரியன் தான் வந்து ஸ்ட்ராங். ஸோ சூரியன் வந்து புதனோட பலன்கள்லாம் வந்து எடுத்துரும். இது அப்படி சொல்ல முடியாது. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சூரியன் கூட புதன் சேர்றப்போ ஒரு யோகமாகவே மாறும். புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்காலர்ஸை வந்து உருவாக்குற யோகம்னே வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு காம்பினேஷனில் இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து சிம்மம் அப்படிங்கிறது நம்ம 5வது இடமா எடுத்துப்போம் இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா. சப்போஸ் வந்து இன்னொரு காம்பினேஷனில் வந்து புதனும் சூரியனும் வந்து ஒன்றாவே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது புதன் ஆதித்ய யோகமாகவே இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஸாக இந்த பிஹெச்டி ஸ்காலர்ஸு, அதே மாதிரி வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறது, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதில் வந்து நான் இதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது எல்லாமே வந்து இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு வந்து நடக்கும். இது வந்து அது எப்படி இருக்குது, எந்த காம்பினேஷனில் இருக்குது, யார் வந்து அவங்கள பார்க்குறாங்க. அதே மாதிரி சூரியன் வந்து புதனை வந்து அஸ்தங்கம் பண்ணுதா. யூஸ்வலாக சூரியன் கூட எதெல்லாம் சுற்றிட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? புதன் சுற்றிட்டு இருக்கும், சுக்கிரன் கூடவே இருக்கும், சுக்கிரன் கூடயே சேர்ந்து சம்டைம்ஸ் கேதுவும் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து க்ளோஷர் டிகிரியில் வந்து வருது அப்படின்னா வந்து அது அஸ்தங்கம் பண்ணும். அஸ்தங்கம் பண்ணாலுமே வந்து புதன் வேலையையும் வந்து சூரியன் கொடுக்கணுங்கிறது வந்து விதி ஆக்சுவலாக. அதனால் வந்து நல்ல இது வந்து ஒரு ஸ்காலர்ஸை உருவாக்குற இடம்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் புதன் வந்து அந்த பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சார்ட்டில் வந்து என்னோட சார்ட்டில் சிம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் வந்து தனியாக உட்காந்துட்ருக்கு. அதுக்கு ஒரு நல்ல சுப கிரகங்களோட தொடர்பெல்லாம் வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருக்குது, குரு பார்வை இருக்குது அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஸ்காலராக இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கன்னி வீட்டில் கேது இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? கன்னி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு. யூஸ்வலாக வந்து ஜாதகத்தில் வந்து 6, 8, 12 அப்படிங்கிற வீடுகளை வந்து மறைவு பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மறைஞ்சிருச்சா அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. உடனே வந்து கன்னி ராசிக்காரங்களோ விருச்சிக ராசிக்காரங்களோ மீன ராசிக்காரங்களோ அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பர்சனாலிட்டிஸே வந்து மைண்டுக்குள்ளே என்ன நினச்சிட்ருக்குறாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க கேர்ள்ஸு, எங்கள் அப்பா வந்து மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னே வந்து 25 வயசாகியும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க எதையுமே வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. எவ்ரிதிங் உள்ள, அதுவும் வந்து கன்னி மிதுனமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோசிக்கிறத அவங்க 10x ஸ்பீடில் யோசிப்பாங்க ஒரு விஷயத்த. அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். இந்த கன்னி அப்படிங்கிற பிளேஸில் வந்து கேது அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வீடு அது சொந்த வீடு கிடையாது. ஸோ எந்த வீட்டுக்குள்ளே இருக்கோ அதோட அதிபதிகள் மாதிரியே செயல்படுவாங்க. எந்த கிரகங்களோட சேர்க்கை இருக்கோ அது கூட இருக்கிற மாதிரியே அது அவங்கள காட்டிப்பாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க. இன்ஃபேக்ட் வந்து கேது வந்து மோசமான கிரகம் அப்படின்லாம் இல்லை, நல்ல ஞானத்தை கொடுக்கறது வந்து கேது தான். இது வந்து புதன் வீட்டில் உட்காந்துட்ருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ இது எப்படி இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க யோசிக்கிறதையே மாற்றி மாற்றி யோசிப்பாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக இது யோசிச்சுட்டா பரவாயில்ல, ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம எக்ஸாக்டாக ஒரு தமிழ் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த குறுக்கு புத்தி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
அது வந்து சில சமயம் வந்து ஓகே, அது என்னோட செல்ஃப் அப்படிங்கிறப்ப வந்து அது எனக்கு கரெக்டாக இருக்கும். பட் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப வந்து ஒரு குள்ளநரித்தனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹீஸ் அ கன்னிங் ஃபெல்லோ அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து கன்னி புதன் இருப்பாங்க. இவங்கனால வந்து ஒரு இன் அ குட் வேல வந்து இவங்களோட இதை வந்து சக்ஸஸை கொடுத்துட முடியுமா, இன் அ குட் வேல வந்து அவங்களோட இதை வந்து இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல வந்து நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேது ராகு அப்படின்லாம் உட்காந்துட்ருக்கு அப்படின்னா அதோட திசைகள் வரணுங்க. ஓகே ஓகே. வர்றப்போ பேசிக்காக இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஒரு கன்னிங்காக தான் இருக்கும் அவங்களோடது, வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அது வந்து அந்த புதனோட இது எப்படி இருக்குது, கேது வந்து எந்த மாதிரியான உட்காந்துட்டு இருக்குதுங்கிறத பொறுத்து வந்து அது வெளியில் தெரியவே தெரியாது. ஆனால் வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு இவங்க நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அந்த திசைகள் வர்றப்ப அப்ரெப்டாக வந்து அதை காட்டி கொடுக்கும். அதுக்கு வந்து அந்த திசைகள் வரணும். ஒன்று புதன் திசையோ இல்லை கேது திசையோ, இல்லை புதன் கேது காம்பினேஷன், இல்லை கேது கூட வந்து வேறு கிரகங்களோட காம்பினேஷன்லாம் வர்றப்போ அது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இவங்களை காட்டி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது வந்து என்ன சொல்கிறதுன்னா அவ்வளோ வந்து ஃபீஸிபிள் காம்பினேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான பலன்கள் வந்து இப்போ தனக்கு நடக்குது அப்படின்னா, பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் தனக்கு நடக்குது ஓகே, சுற்றி இருக்கவங்களுக்கும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? இப்போ நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குதா, ஒரு பப்ளிக்கில் நடக்குதா, ஒர்க் பிளேஸில் நடக்குதா, இல்லை ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே நடக்குதா அப்படிங்கிறப்ப வந்து, இது வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறப்ப வந்து அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க அந்த குழந்தைய. இது வந்து இப்படி என்னடா நம்ம குழந்தை வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு ஃபோன் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறது, அந்த தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இதை வந்து எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை ஸ்கூலில் இருக்கிற திங்ஸை வந்து ஒளிச்சு வச்சு வீட்டில் கொண்டு வர்றது, அப்படிங்கிறப்போ அந்த மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன நம்ம பையன் வந்து நல்லா தானே இருந்தான். சில பேர் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிசிப்ளின் அப்படிங்கிறதுல. திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்க்குறப்போ வந்து அப்போ வந்து மேபி அவங்க அந்த சார்ட் எடுத்து வச்சு பார்த்தாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து மாற்றிக்க முடியுமா? இது மாற்றிக்க முடியுங்கிறதுக்கு வந்து சப்போஸ் அந்த ஏஜ், அந்த மாற்றிக்க முடிகிறதுக்கே அந்த கிரகங்கள் வேலை செய்யணும்னு சொல்லுவேன் நான். உங்களுக்கு ஒரு சேஞ்ச் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து உங்களை நீங்கள் உணரணும். கிரகங்கள் வந்து நம்மளை நடத்திட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மைங்க. நம்மளை வந்து உணர்ந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன ஒரு பாசிட்டிவாக இருக்கிற கிரகங்களை வந்து ஆக்டிவேட் பண்ண பண்ண இந்த என்ன சொல்லுவோன்னு இந்த நெகட்டிவிட்டி வந்து ஒரு பெரிய சார்ட் இருக்குது, ஒயிட் கலர் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டாட் எங்கேயோ வந்து ஒரு கார்னரில் வந்து ஒரு பிளாக் டாட் இருக்குது. இதே வந்து ப்ராமினெண்ட்டாக ஒரு பெரிய பிக் இது இருக்குது அப்படின்னா நம்ம அதுதான் பார்ப்போம். இந்த பிளாக் டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு எரேசர் அப்படி இப்படின்லாம் எடுத்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான், அதாவது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்குது. இது வந்து என்னை வந்து நான் இப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சார்ட்டில் பாசிட்டிவான வந்து பிளானெட்டை என்ன ஆக்டிவேட் பண்ணால் வந்து இதிலேருந்து நம்ம வந்து வேனிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. இதெல்லாமே வந்து சார்ட் பார்க்குறப்போ தெரியும். ஓகே. ஸோ நம்ம இந்த இதில் வந்து எல்லா காம்பினேஷன்ஸுமே வந்து பேசியிருக்கோம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பேசியிருக்கோம். ஸோ அவங்களோட சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், மேமோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசாமல் அதற்கு நன்றி. நன்றி.